நம்மளோட பிஸியான மார்னிங்க்கு ஹெல்த்தியாக டேஸ்டியாக அதுவும் ரொம்ப ஈஸியாக அதுவும் மகாராஷ்டிரன் ஸ்டைலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? ஒரு கடாயை எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் அரை கப்போல் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறமா ஒரு 4 போல் பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா இஞ்சி துருவி சேர்த்துருக்கேன். இஞ்சி பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம், ஆனால் துருவி சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கூடவே உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கலாம், என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறமா 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் ஃபைன் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா பொடி பொடியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இது நல்லா 1 or 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 1 கப் போல் திக்கான அவலை 3 வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு உடனேவே அதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி உதிர உதிராக கிடைக்கும். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை போட்டு கிளறிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ உதிர உதிராக வருது. இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம், என்கிட்ட அது இல்லை. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு எலுமிச்சம்பழம் போல் தேவைப்பட்டுச்சு. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அதையும் பிழிஞ்சு வச்சு கலத்தி இறக்குனீங்கன்னா நம்மளோட சூப்பரான காந்தா போஹா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.